சர்வ புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவர் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்று நின்றுள்ளார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அருமையான ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது அருள்பாலித்த பரக்கத்து பொருந்திய ஒரு மாதத்தினுடைய கடைசி நாட்களை நாம் எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஆர்வமூட்டப்பட்ட லைலத்துல் கத்ர் என்று சொல்லுகிற இரவை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ் தஆலாவுடைய முழுமையான கூலிகளை தர வேண்டும் என்கிற செய்தியோடு இன்றைய இந்த வகுப்பிலே மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்து இந்த உலகத்திலே தொழுவிக்கப்படுவதற்கு தகுதியான மனிதர்களாக மாறியிருக்கிற எங்களுக்கு மத்தியில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்திகளை, ஈமானை கொஞ்சம் மெருகூட்டிக் கொள்வதற்காகவும் நாம் இந்த ஹிதாயத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடும் ஒரு நினைவூட்டல் செய்யப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்கபூத்துடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இப்படி கேட்கிறான்: அஹஸிபன் நாஸ யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாம் பார்த்து கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி, அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அய்யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா, அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர்களை சோதிக்காமல் நாங்கள் விட்டு விடுவோம் என்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? எப்படி ஈமான் கொண்டு விட்டோம், மூமின்கள் என்றால் எங்களுக்கு சோதனை வரக்கூடாது என்று எதிர்பார்ப்பவர்கள் அல்லாஹ்வை தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பிரார்த்தனைகள் ஈடுபடுகிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம், பாவமன்னிப்பு கேட்கிறோம், தான தர்மங்களில் ஈடுபடுகிறோம், உறவுகளை பேணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எச்சரித்த அம்சங்களை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அடிக்கடி கேட்டுக்கொள்கிற கேள்வி, இவ்வளவெல்லாம் செய்கிற எனக்கு ஏன் அல்லாஹ் தஆலா சோதனையை தர வேண்டும், அல்லாஹ்வின் புறத்தில் எனக்கு ஏன் இந்த சோதனை வர வேண்டும் என்கிற மிக முக்கியமான பகுதி வரும். குறிப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிற ஒரு பிரதானமான இடம்தான், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய சோதனை மிக அதிகமாக இருக்கு. அல்லாஹ் தஆலாவை யாரெல்லாம் நம்பி வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வின் புறத்தில் யாரெல்லாம் தங்கி வாழ வேண்டும் என்கிற நிலைப்பாடோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதிகமான சோதனைகள் வரும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கொள்கையில் உறுதியாக வைப்பதற்காக வேண்டி பெரும்பாலும் உலகத்தில் நாங்கள் விலை உயர்ந்த பொருளாக கணிக்கப்படுகிற தங்கம் இருக்கு. அந்த தங்கத்தை சாதாரணமாக எடுத்து விட முடியாது. அந்த தங்கம் நெருப்பில் போட்டு காய்ச்சப்பட வேண்டும். காய்ச்சப்பட்டு எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு ஆழமாக அது கொதித்து வர முடியுமோ, கொதித்து வந்ததற்கு பின்னால் தான் அதிலிருந்து நாங்கள் தங்கத்தை நல்ல தங்கம் என்று நாங்கள் பிரித்தெடுப்போம். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மோமின்கள் என்று எங்களை அடையாளம் காண வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு தங்கத்தை போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு பயிற்சி அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். மிகப்பெரிய ஒரு தடைகளை தாண்டி நாங்கள் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹலீல் என்று அல்லாஹ் தஆலாவால் சிறப்பிக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை கூட அல்லாஹ் தஆலா நெருப்பு குண்டத்தில் போட்டுத்தான் அவருக்கான வெற்றி அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதரை தான் அவரை சார்ந்த தோழர்கள் எல்லாம் குலைகளை உண்டு ஆடு மாடுகள் விட்டை கழிப்பதை போல விட்டை கழித்த வரலாறைத்தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாத்துடைய மிகப்பெரிய தியாகமாக பேசுகிறான். இப்படி இஸ்லாம் என்று சொல்லப்படுகிற இந்த பகுதிக்குள் நாங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டால் எங்களோட மனசுல வர வேண்டிய மிக முக்கியமான பகுதி, அல்லாஹ் தஆலா என் மீது அருள் புரிந்திருக்கிறான்,
லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வாயில வருதா, நாங்கள் நினைக்க வேண்டிய முதலாவது பகுதி என்னென்றால் அல்லாஹ் என் மீது அருள் புரிந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு நான் எத்தனை சுஜூதுகள் செய்தாலும் போதாது, அதற்கு நான் எத்தனை பிரார்த்தனைகள் செய்தாலும் போதாது, அதற்கு நான் கோடிக்கணக்கில் தான் செலவழித்தாலும் போதாது என்றா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தாயாருக்கு அல்லாஹ் தனது வாய்ப்பை கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய தந்தைக்கு அல்லாஹ் தனது வாய்ப்பை கொடுக்கல, ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த பந்தங்கள் என்று அன்றைக்கு அவர்களை சூழ நம்பிக்கையாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த இரத்த பந்தங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், எனக்கு அருள்பாலித்திருக்கிற ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க தோழர்களோடு பரிமாறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் 2 விஷயங்களுக்கு நான் அனுமதி கேட்கிறேன், 2 விஷயங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்கிறேன். அல்லாஹ் தஆலா ஒன்றை ஏற்று ஒன்றை எனக்கு நிராகரித்து விட்டான் என்று தோழர்களுக்கு முன்னால் எழுகிறார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா, என் தாயுடைய மன்னரையை நான் தரிசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அந்த மன்னரைக்கு செல்வதற்கு வாய்ப்பு அல்லாஹ் தஆலா தந்தான். என் தாய்க்கு நான் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் தஆலா வாய்ப்பை எனக்கு தரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இனாமாக தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத், அதன் பெருமதியை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 950 வருடம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனுக்கு மனைவிக்கு கிடைக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனைவி உடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்றால் இதை விட வேறு அனுபவிக்க முடியாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். பெரும் நபிமார்கள் மலக்குமார்களோடு பேசிக் கொண்டிருந்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்தில் வஹியை சுமந்து கொண்டிருந்தவர்கள், அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் சிறப்பிக்கப்படுகிற இபாத் அடியார்கள், அல்லாஹ்வால் சிலாகித்து சொல்லுகிற அந்த அடியார்களுடைய இரத்த பந்தங்களுக்கு கிடைக்காத ஒன்றை அல்லாஹ் செய்திருக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் இதை விட வேறு ஒரு நிஅமத் வேறு எதுவும் இருக்க முடியாது. நாம் ஆழமாக புரியணும். இதோட உண்மைத்தன்மை சரியாக புரிந்தால்தான் இந்த மார்க்கத்தில் நாங்கள் ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வுக்குள் நாங்கள் வரலாம். இந்த மார்க்கத்தை நான் ஏன் கட்டிப்பிடிக்க வேண்டும், எனக்கு ஏன் ரோஷம் வர வேண்டும், மார்க்கத்துக்கு எதிராக வருகிற போது எனக்கு ஏன் அந்த ரோஷம் வரணும், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் எனக்கு ஏன் புல்லளிக்க வேண்டும் என்கிற உணர்வு எங்களுக்கு வர வேண்டுமாக இருந்தால் இதனுடைய இந்த யதார்த்தத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அது மட்டுமல்ல, சில நேரங்கள் வரும் இஸ்லாமா வாழ்க்கையா என்று வரும். இஸ்லாமா நான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையா என்ற ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் நாம் எப்பொழுது வாழ்க்கை முறையை தெரிவு செய்கிறோமோ எங்களுடைய மனோ இச்சை என்பது இந்த மார்க்கத்தில் வரும் சாதாரணமாக முடிந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, காலத்தில் அராபு ஆமன்னா குல்லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா. ரசூலுல்லாஹ்விடத்தில் சில கிராமவாசிகள் வருகிறார்கள், வந்து சொல்லுகிறார்கள், எப்படி தெரியுமா, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். காலத்தில் அராப் ஆமன்னா, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக இருக்கிறான், இல்லை அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்றார். எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல் என்பது ஒரு பகுதி, அல்லாஹ்வை ஏற்றிருப்பது என்பது பகுதி. அன்றைய குறைஷி குஃபார்கள் அல்லாஹ்வை ஏற்றிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா மலையை பொழிவிப்பான் என்று நம்பினார்கள், அல்லாஹ் தஆலா உணவு தருவான் என்று நம்பினார்கள். ஆனால் உபூதியத் என்று வருகிற போது, வணக்க வழிபாடு என்று வருகிற போது அல்லாஹ்விடத்தில் எங்களால் நேரடியாக நெருக்க முடியாது, அதற்கு வழிமார்கள் தேவை என்று யோசித்தார்கள். ஆனால் தான் அவர்கள் சிலைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள். லாத் மனாத் உஸ்ஸா என்று சொல்லுகிற மிகப்பெரிய சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஏன் தெரியுமா, அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்தோடு இருப்பவன், அவரிடத்தில் நாங்கள் இந்த அப்துகள் நேரடியாக நெருங்க முடியாது, ஆனால் வழிமார்கள் தேவை என்று அன்றைக்கு குறைஷியர்கள் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கும் எங்களில் ஈமானை புரிந்து கொள்ளாத உறவுகள், இந்த ஹிதாயத்தினுடைய பெருமதியை உணர்ந்து கொள்ளாதவர்கள், யாரோ ஒருவரிடத்திலே தங்கள் மூளையையும் அறிவையும் ஈமானையும் அடகு வைத்துக் கொண்டு சிறுக்கின் பக்கமும் விதத்தின் பக்கமும் அழைத்து திரிகிற ஒரு சமூகம் எங்களுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களே, மிக கவனமாக இருக்கணும். இந்த ஹிதாயத்தினுடைய பெருமதி என்பது மிக விசாலமானது. குறிப்பாக தாய்மார்கள் ஈமான் அவ்வப்போது உங்களை சோதிக்கிற நேரங்களிலே, பிள்ளைகள் கண்ணீரோடு அழுகிற நேரத்தில், நோய்வாய்ப்பட்டு அழுகிற நேரங்களில், அந்த நேரத்தில் நாம் ஒரு தகவலோடு தாயத்தோடு வேறு ஏதாவது செய்து கொள்ள முடியுமா என்று யோசிக்கக்கூடிய தாய்மார்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ரப்பை உண்மைக்குண்மையாக நம்புகிற பக்குவம் வர வேண்டும், அவனை எப்படி உயிரோட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் வந்தால் மட்டும்தான் இந்த ஹிதாயத்துடைய பெருமதியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ளலாம்.
அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, தான் இஸ்லாத்தில் உறுதியாக இருத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை பார்த்து சொன்னார்கள், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்னுடைய வார்த்தையால் சொல்லு, கும்மஸ்தகிம், அதில் நீ உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிறாயா, இந்த கலிமாவை சொன்னால் இந்த கலிமாவில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள் என்றால், இதை நாங்கள் ஏற்றிருக்கிறோம் என்றால் அதில் மௌத்து வரைக்கும் உறுதியாக இருத்தல் என்று சொல்லுகிற பகுதி மிக பிரதானமாக எங்களுக்கு முன்னால் வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை சூரா கஹ்ஃபில் சில வாலிபர்களை குறித்து பேசுகிறான். எல்லோருக்கும் தெரியும், அந்த வாலிபர்கள் கேட்கிற மிக முக்கியமான ஒரு துஆ, நாங்கள் அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் நான் நீங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டும். இது அவள் ஃபித்யத்துல் கஹ்ஃப், அந்த கூட்டம், அந்த வாலிபர்கள் அந்த குகைக்குள்ளே நுழைந்தார்களே, நுழைந்த வாலிபர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களே, யா அல்லாஹ் ரஹ்மத்து இரக்கத்துக்குரிய ரப்பே, யா அல்லாஹ் எங்களுக்கு அந்த ரஹ்மத்தை பொடி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டு அவர்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? வஹஇல்லனா மின் அம்ரினா ரஷதா, இந்த நேரான பாதை இருக்குது, அதை எங்களுக்கு இலகுபடுத்துவது மட்டுமல்ல, அதில் எங்களுக்கு தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். நாம் ஹிதாயத்தை ஏற்றிருக்கிறோம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அதில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது மிக பிரதானமான அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் குத்தாபுல் வஹி என்று சில தோழர்கள் இருந்தார்கள். வஹியை எழுதி கொண்டிருப்பவர்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வரும், அல்லாஹ்வுடைய ஓதுவார்கள், தோழர்கள் எழுதுவார்கள். அதில் குறிப்பாக சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான் போன்ற பெரிய சூறாக்களை எழுதிய ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கிறார். கொஞ்ச காலத்துக்கு பின்னால் என்ன செய்யறாரு? அவருக்கும் ஹிதாயத் இல்ல, அவுட். ரசூலுல்லாஹ்வை கண்ணுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருந்தவர்கள் கூட, வஹியை ஏற்றவர்கள் கூட, ஒரு கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தின் குடும்பத்தில் நுழைகிறார், நுழைந்தவர் கூட ஒரு கட்டத்தில் நடக்கிறது, அல்லாஹ் தனது ஹிதாயத்தை பறிச்சிட்டான். எங்களால் சொல்ல முடியாது, மௌத்து வரைக்கும் இந்த ஹிதாயத்தை இடத்தில் இருக்கும் என்று யாராலும் அடித்து சொல்ல முடியாது. அந்த ரப்பு எப்ப பறிப்பான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹுவையா முகல்பத் தப்பித் கல்வி, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அடிக்கடி கேட்கிறோமே, அல்லாஹ் உள்ளங்களை புரட்டக்கூடிய ரப்பே, இந்த மார்க்கத்தில் என்னை நிலையாக நேர்த்தியாக வையென்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம் என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன் எங்களுடைய உள்ளங்களை தன் இரண்டு விரல்களுக்கு இடையில் வைத்திருக்கிறான். எப்போது அசையுமோ உள்ளம் புரண்டு விடும். ரசூலுல்லாஹ் அடிக்கடி பயந்து போன ஒரு பகுதி, எங்களுடைய உள்ளங்கள் அசைந்து விடக்கூடாது. நாம் எந்த சூழலுக்குள் அடிமைப்பட்டிருக்கிறோமோ, எந்த சூழலுக்குள் கவர்ச்சிகரமாக இருக்கிறோமோ, அந்த சூழலுக்குள் எங்கள் ஈமானை பரிகரிக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவங்களிலிருந்து நாங்கள் தூரமாகுவதற்கு மிக முக்கியமாக கடமைப்பட வேண்டும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, ஆகவே இந்த ஹிதாயத் என்பது மிக பெருமதி வாய்ந்தது. எதை விட என்னுடைய பொருளாதாரத்தை விட, மனைவி மக்களை விட, சொத்து சுகத்தை விட, எனக்கு இருக்கக்கூடிய பதவி அந்தஸ்துக்களை விட இந்த ஹிதாயத் தான் மிக பெருமதி வாய்ந்தது. இதை விளக்கிற சந்தர்ப்பம் எப்போது வந்தாலும் அதை விட்டுவிடக் கூடாது என்று மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக வாலிபர்கள், அதே போல தாய்மார்கள் மிக கவனமாக இருக்கணும். இதுல தெரியுமா, சில நேரங்களில் எங்கள் குடும்ப விவகாரம் என்று வருகிற நேரங்களில் எங்களுடைய ஈமான் கலர்ந்து போகும். எதுவரைக்கும் நாங்கள் ஸ்ட்ராங்கா இருப்போம் தெரியுமா? சோதனைகளை சந்திக்காத வரைக்கும். இதுவரைக்கும் நாங்கள் ஒரு சோதனையை சந்திக்காத வரைக்கும் நாங்கள் வெரி ஸ்ட்ராங். சீதன திருமண வீடுகளுக்கு போக மாட்டோம் என்று சில வாலிபர்கள் உறுதி எடுத்திருப்பார்கள். அவருக்கு திருமணம் என்று வார நேரத்தில் எத்தனைவோ சவர் என்று குடும்பத்தால கேள்வி கேட்கிற நேரங்களில் அப்ப கொஞ்சம் ஆடி போவார்கள் தெரியுமா? மனைவிக்கு கொடுக்கிறது ஹலால் தானே, அதை நம்ம அனுபவிச்சுக் கொள்ளலாமா? இதுவரைக்கும் சாப்பாட்டை தடை செய்தவர்கள், அந்த வீடுகளுக்கு செல்லக்கூடாது என்று ஆக்ரோஷமாக இருந்தவர்கள், அதை மிகப்பெரிய ஃபித்னாவாக காட்டிக் கொண்டிருந்தவர்கள், இப்ப அவருக்கு பிரச்சனை வார நேரம் என்ன? இப்ப யோசிக்கிறார் தெரியுமா? ஆகா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டை இருக்காதா, யாராவது ஆதரத்து இருக்க மாட்டார்களா என்று ஓடுவோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஈமானை பரீட்சிக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா? நம்ம எந்த இடத்தில் ஸ்ட்ராங் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அந்த இடத்தை தகர்க்கிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஸ்ட்ராங். அப்ப வளைஞ்சிட்டோம்னு வைங்க, அப்ப குனிஞ்சிட்டோம்னு வைங்க, அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அந்த இஸ்திகாமத்தை விட்டு தூரமாகிறோம். சில நேரங்களில் நண்பர்களாக மாறுகிற நேரத்தில் சுருக்கும் விளங்காது, அநியாயங்களும் விளங்காது, அனாச்சாரங்களும் விளங்காது,
தாராளமாக செய்யும் போய்கொண்டே இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நிசாவுடைய 140 வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். وقد نزل عليكم في الكتاب أن إذا سمعتم آيات الله يكفر بها ويستهزأ بها فلا تقعدوا معهم حتى يخوضوا في حديث غيره. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وقد نزل عليكم في الكتاب, அல்லாஹ்வுடைய வேதத்தில் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை அருளி இருக்கிறானே, அருளி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனிய வசனத்தை பரிகாசம் செய்யக்கூடிய இடங்கள். இந்த இடம் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கக்கூடிய ஒரு சட்டம், இது ஷரியத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிற ஒரு இடம். நண்பர்கள் கூடி என்ன செய்கிறார்கள்? ஷரியத்தை நகைச்சுவையாக மாற்றுகிறார்கள். மார்க்கத்தில் ஹலாலாக்கப்பட்ட ஒரு அம்சத்தை அவர்கள் கேளிக்கையாக மாற்றுகிறார்கள். ஹலாலாக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தை அவர்கள் தங்களுடைய மனோயிச்சையின் பிரகாரம் விளையாட்டுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப் அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அப்படியான நிகழ்வை நீங்கள் கண்டால் ஃபலா தகூது மஅஹும், நீங்கள் அவர்களோடு உட்காராதீர்கள். யாரோட? அல்லாஹ்வுக்கு எதிராக மிகப்பெரிய ஷிர்க் நடைபெறும், மிகப்பெரிய விழாக்கள் நடைபெறும், கும்பாபிஷேகங்களை போன்று ஒத்த சில விழாக்கள் நடைபெறும், பள்ளிவாசல்களுக்குள் இசை கச்சேரிகள் நடக்கும், ஒரு பன்னெடுக்கும் என்று போவார்கள் இல்லையா? பள்ளிவாசல் சுஜூது செய்வதற்கென்று வக்ஃப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் கச்சேரிகள் நடக்கும், இசைகள் நடக்கும், கூத்துகள் நடக்கும், ஆண்மன் கலப்புகள் நடக்கும், எல்லா மதங்களும் சம்மதமே என்ற அடிப்படையான கோஷங்கள் எழுகிற நேரத்தில் இந்த லக்கும் தீனுக்கும் வலியதிங்கிற வசனம் நிலவுக்கு வரணும். வரலண்டா நடக்கும். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை புறக்கணிக்கிற இடத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய வசனம் உதாசீனப்படுத்தப்படுகிற இடத்தில் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்ல தீர்ப்பு என்ன தெரியுமா? நீங்க வேடிக்கை தான் பார்க்க போனீங்க, சும்மா யாரையோ கூட்டாளிகளை பார்க்க போனீர்கள், நண்பர்களோடு கதைத்துக் கொள்ளலாம் என்று போனீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னக்கும் மிதமிதுவும், அந்த பரிகாசத்தை செய்தவர்களில் நீங்களும் ஒரு ஆள். எப்படி சொல்றான்? கூட்டம் பார்ப்போம் என்று போனமே, வேடிக்கை பார்ப்போம் போனமே, மார்க்கத்துக்கு முன்னாடி விஷயம் தான் எனக்கு தெரியும், நான் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறேன், நான்லாம் அந்த ஷிர்க்குக்கு போவேனா, நானெல்லாம் அந்த வைபவங்களுக்கு போவேனா, எங்களுக்கு கேள்வி கேட்டுக்கொண்டு நண்பர்களோடு கூத்தடிப்பதற்காக செல்லுகிறோமே, செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்ற வசனம் என்ன தெரியுமா? இன்னக்கும் மிதமிதுவும், நீங்களும் அவர்களை போன்றவர் தான். இந்த வசனத்தை உதாசீனப்படுத்துகிற ஆள், இந்த வசனத்தை கேலிக்குட்படுத்துகிற ஆள், இந்த குர்ஆனை புறமுதுகிட்டு ஓடுவதற்கு காரணியாக போகக்கூடிய ஆள், உள்ளத்தில் எவ்வளவுதான் குர்ஆன் இருந்தாலும், வார்த்தைகளை எவ்வளவுதான் குர்ஆனை மொழிந்து கொண்டிருந்தாலும், எப்பொழுதெல்லாம் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் புறம்பான இடம் என்று ஒரு இடம் அடையாளப்படுத்தப்படுமோ அந்த இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை பின்னால சொல்றான் தெரியுமா? பாவத்தில் நீங்களும் பங்காளிகள், நீங்களும் பங்காளிகள் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னக்கும் மிதமிதுவும் இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களை முனாஃபிக்குகளோடும் காஃபிர்களோடும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் ஒன்று சேர்ப்பான். எப்படி முடிக்கிறான்? சாதாரண வேடிக்கை பார்க்க போறோம், அல்லது குடும்ப உறவு வீட்டில் மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நீராட்டு விழாக்கள் இருக்கலாம், கந்தூரி வைபவங்களாக இருக்கலாம், வேறு ஏதோ நிகழ்வாக இருக்கலாம். வீட்டுல புதுசா இப்ப நிறைய ட்ரெண்டிங் வந்துச்சு, புதுசா கண்டுபிடிச்சு என்ன மார்க்கம் என்ற வேலை ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பார்கள். அதெல்லாம் மார்க்கம் என்று எப்பொழுதெல்லாம் சாயம் பூசப்படுகிறதோ அதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உரசி பார்க்கணும். கலிமாவோட அடுத்த அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்றால் அந்த வணங்குறதுக்கு சப்போர்ட்டா யார் இருக்கணும்? முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கணும். ஏன்னா வணக்க வழிபாட்டை முழுவதுமாக பூர்த்தி செய்துவிட்டு சென்றவர்கள் அவர்கள். இபாதத்தில் குறைபாடு கிடையாது, இபாதத்து முழுவதுமாக்கப்பட்டிருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய ருசூலோடு இருக்கிற நேரத்தில் என்ன செய்தான்? இந்த மார்க்கத்தை நாங்கள் பூரணப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதப்படுத்தி இந்த மார்க்கத்துக்கான சான்று அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய முடியாது? புதுசா கண்டுபிடிக்கிறாங்க எல்லாம் என்ன செய்யலாது, பின்னால ஓட முடியாது. அப்படி ஓடினால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, நாங்களும் அல்லாஹ் தஆலா நரகத்தில் ஒன்று சேர்க்கிற முனாஃபிக்குகளோடும் காபிர்களோடும் நரகத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய மக்களாக மாறிடுவோங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு சில செய்திகளை புரிந்து கொள்ளணும். சில நேரங்கள் சில சூழல்கள் எங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களை தரும்.
சில பாவங்களை செய்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு மத்தியில் சில சூழல் ஏற்படுத்தும். எப்படி என்றால், சில நேரங்களில் சில நண்பர்கள் கூட்டாக சேர்ந்தாலோ அல்லது வெளிப்பயணங்கள் சென்றாலோ வேலை நிமித்தமாக வேறு இடங்களுக்கு சென்றாலோ ஷைத்தான் எங்களுக்கு மத்தியில் ஊசலாடுகிற நேரங்களில் சில தவறின் பக்கம் அறியாமல் சென்று விடுவோம். இந்த ஹிதாயத் உள்ளத்தில் இருந்தா அந்த தவறை விட்டு எங்களை என்ன செய்யும்? தடுக்கும். மார்க்கம் உள்ளத்தில் இருந்தா நாட்டில் இருந்தா தடுக்காது. என்ன, நாட்டுக்கு நரம்பில்லைன்னு சொல்லுவோம். இன்னொரு காரணத்தை சொல்லி அதை பாட்டில் போய்கிட்டே இருக்கும். உள்ளத்தில் மார்க்கம் இருந்தால், உள்ளத்தில் இஸ்லாம் இருந்தால், இந்த ஹிதாயத்தை உளப்பூர்வமாக நாங்கள் ஏற்றிருந்தால் என்ன செய்வோம்? ஒருபோது விட மாட்டோம். அந்த மார்க்கம் எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தோடு வந்து சேர்ந்தது. மிகப்பெரிய கஷ்டத்தோடு வந்து சேர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய நிழலில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறார்கள். இது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நீங்கள் துஆ கேட்க கூடாதா? அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நீங்கள் துஆ கேட்க கூடாதா? எங்கள் மீது இப்பொழுது சமூகம் திணித்திருக்கக்கூடிய வேதனையிலிருந்து கொஞ்சமாவது குறைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாட கூடாதா? யார்கிட்ட போறாங்க? ரசூலுல்லாஹ்விற்கு போகிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டு செய்தியை பதிவு செய்வார்கள். ஒரு செய்தி, நான் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டேன் என்ற செய்தி கேள்விப்பட்டு எனக்கு ஒருத்தர் கடன் தரணும், ஆசிம் என்று சொல்லுகிற ஒருவர் கடன் தரணும். அவர்கிட்ட போயிட்டு என்ன செய்யறேன்? கடன் காசை திருப்பி தாண்டு கேட்கிறேன். கடன் காசை திருப்பி தாண்டு கேட்கிறோம். புகாரில 2091 செய்தியாக பதிவு செய்யப்படும். கடன் காசை என்ன செய்? திருப்பி தாண்டு கேட்போம். கேட்கிற நேரம் அவர் சொல்லுவார், என்ன தெரியுமா? நீ தான் இஸ்லாத்தை ஏத்திட்டியே, அதை விட்டு போட்டு வா, உன்னை காசை திருப்பி தாரன். எப்படி? இஸ்லாத்தை விட்டு போட்டு வா, உன்னை காசை திருப்பி தாரன். உனக்கு சம்பளம் தரணுமா இருந்தா தாடியை சேவ் எடுத்துட்டு வா, சம்பளத்தை தாரன். ஜொப்ப பெர்மனண்டா மாத்தணுமா இருந்தா என்ன செய்? இன்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணு. வருதா இல்லையா? இதுதான் எங்க ஈமானோடு போராடுகிற இடம். சோதனை வருகிற வரைக்கும் தான் நாங்க யாரு? நாங்க ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லிம் காட்டிக்கொள்றோம். சோதனை வார சம்பளம் உனக்கு தரணுமா? உனக்கான ஆஃபரை நான் கூட்டணுமா? உனக்கான ட்ரிப்போல நான் தரணுமா? உனக்கான அந்தஸ்தை நான் கூட்டணுமா? சமூகத்துல பெரிய இடத்துல உனக்கு கொண்டு வைக்கணுமா? இன்னென்ன ரூல்ஸுக்குள்ள நீ வாழ்ந்துட்டு இருக்கிறாய். அந்த மார்க்கத்துல ரூல்ஸ் ஒவ்வொன்றாக நீ கலத்தி கொண்டு வந்தால் உனக்கான ப்ரொமோஷன் கூட்டிக்கிட்டே போவோம் என்று சொல்லுவார்கள். இங்கே மாத்தான் சொல்றாரு, என்ன, உன்ட கடன் நான் திருப்பி தரணுமா இருந்தா என்ன செய்? இந்த இஸ்லாத்தை விட்டு போட்டு வாங்குறான். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தெரியுமா? கடனை நீ வச்சுக்கோ, கடனை நீ வச்சுக்கோ. நீ மௌத்தாக போய் மறுபடியும் நீ மறுமையில் எழுப்பப்படுவாயே, எழுப்பப்பட்டு வந்தாலும் நான் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே வர மாட்டேன்னா. உடனே ஆசிம் திருப்பி சொல்றாரு, என்ன தெரியுமா? நான் மௌத்தாக நான் திருப்பி எழுப்பப்படுவேன் தானே, அப்ப எழுப்பப்படுற நேரத்தில் நான் புள்ள குட்டிகளோட காசுக்காரனா வருவேன், அப்போ உனக்கு திருப்பி தாரேன். எப்படி? காசுக்காரனா அப்ப வருவேன், அப்போ உனக்கு திருப்பி தாரேன்னு செய்வான். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இப்படி நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஆள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சாதாரணமா வரல. எப்படி வராங்க தெரியுமா? நாங்கெல்லாம் சில நேரம் பலஸ்தீன் பிள்ளைக்கு துவா கேளுங்கன்னு பிரச்சனையை சந்திக்காம வீடியோ பார்த்து கூட துவா கேட்க சொல்றோம். அப்படிதானே? வீடியோ பார்த்துட்டு துவா கேட்க சொல்றதுக்கும் அடிபட்டு போட்டு வந்து அவனை பாருங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எமோஷன்ஸ் கூடுதலாக இருக்கும். இல்லையா? ஒருத்தர் எக்ஸிடம் பட்டு கை கால் முறுக்கி போய் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறான் என்றால் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய மனசும், எங்கேயோ ஒரு 100 மைலுக்கு அங்கால ஒரு எக்ஸிடம் பட்டு ஒரு வீடியோ பார்த்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நாங்க யோசிக்கிற மனசுக்கு விட என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். டிரெக்டா நாங்க கண்டுட்டோம், என்னமா செய்யணும்னு மனசு துடிக்கும். அங்க பார்த்து போட்டு அல்லாஹ் இப்படி ஒரு எக்ஸிடனா ஏதாவது ஒரு வார்த்தையோட நாங்க கடந்து போயிடுவோம். ரசூலுல்லாஹ் கிட்ட ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. சாதாரணமா வரல. எப்படி வராங்க தெரியுமா? ஒரு பெண்மணி, யாரு? ஒரு பொம்பளை, என்ன, ஒரு பெண். அந்த பெண் ஒரு இரும்பு பழுக்க காய்ச்சப்பட்டிருக்கக்கூடிய இரும்பிக்கு தானே, அதுக்கு மேல ஹப்பாப் ரலியல்லாஹு அப்படியே கிடத்தி போட்டு குப்பரா என்ன செய்றாங்க? முதுகு பக்கம் அப்படியே கிடத்தாட்டி அந்த காயத்தோட ரசூலுல்லாஹ் வராங்க. அப்படி யார் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் துஆ கேட்க கூடாது, அந்த வேதனை குறைக்கப்பட வேண்டும் என்று. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையில ஒரு துஆ கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? அவ்வளவு காயத்தோட ஒரு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண் தண்டனையை கொடுத்திருக்கிறாள். அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, ஹப்பாபே இதெல்லாம் என்ன தண்டனை? எப்படி? இதெல்லாம்
என்ன தண்டனை? பள்ளியில ஏதாவது நன்கொடை கொடுக்குற நேரத்தில் நம்ம பேர் மிஸ் ஆகுனா இதெல்லாம் என்ன பள்ளியில் கேட்டு போகணும்? எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு உதுகியா பார்சல் கிடைக்கலாட்டி, அதாவது ஃபித்ரா பார்சல் கிடைக்கலாட்டி, ஏதாவது சின்ன சின்ன சலுகைகள் எங்களுக்கு கிடைக்கலாட்டி நாங்க சொல்ல முடியும் என்ன? எல்லாம் நிர்வாகமா செய்யறாங்க, என்ன பள்ளி அது? ஏன்னா இப்படி நாங்க ஒரு பொருள் கிடைக்கலாட்டி நாங்க அதை பேசுறோம். ரசூலுல்லாஹ்க்கு நபி வராங்க, யார சொல்லலாம் முடியல, துஆ கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முன்னால ஒரு சமூகம் இருந்தார்கள். ஒரு மனிதரை என்ன பண்ணுவாங்க, நிலத்துக்குள்ள அப்படியே போட்டு தாட்டுவாங்க. தாட்டி போட்டு தலையில் மிகப்பெரிய சம்மட்டைகளால் அடிப்பார்கள், தலை ரெண்டா போகும். இதையும் அல்லாஹ்வுக்காக அவர்கள் பொறுத்தார்கள். இரும்பு சீப்புகள் மேனியில் போட்டபடி வாருவார்கள். இவர் எதோட வந்திருக்கிறாரு, சதைகள் எல்லாம் தீயில சுட்டு போயிருக்கிறது. வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய சொல்றாங்க தெரியுமா, அவர்கள் இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதனால், ரப்பை ஏற்றுக்கொண்டதனால் இரும்பு சீப்புகளால் தங்கள் மேடுகளில் போட்டு வாரப்படுவார்கள். சீப்பால வாருவார்கள், சதைகளை தோண்டிக் கொண்டு அந்த முள்ளுகளிலே படும், அப்படியே சதை கவ்விக்கொண்டு வரும். அவர்கள் கூட என்ன செய்யல, மத்தா நஸ்ருல்லாஹ் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த பாதிப்புல அணுவளவு கூட நாங்கள் சந்தித்திருக்க மாட்டோம். சந்திச்சுக்கிறோமா? அந்த ஹப்பா ரலியல்லாஹு அன்ஹு அந்த காயத்தோடு வந்து கேட்டார்கள் என்றால், இந்த கலிமா சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தையை சொன்னால் நிறைய தியாகம் செய்து ஆக வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னால் நிறைய இழப்பீடுகள் கொடுத்து ஆகணும். இந்த வார்த்தையை சொன்னால் சில நேரம் மனைவியை பிரிய வேண்டி வரும். இந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொண்டால் பெற்றோரை விட்டு தூரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரத்தில் வரும். இந்த வார்த்தையை சொன்னால் ஊரவர்களை விட்டு தூரமாக வேண்டிய நேரம் வரும். பகைவர்களாக மாறுவதல்ல, நன்றாக புரியணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா இவர்கள் ஊண்டி சொல்கிறார் என்பதற்காக வேண்டி ஊரை பிரிக்கிற பகைவர்கள் அல்ல, விரோதிகள் அல்ல. ஊரவர்கள் சேர்ந்து எல்லோருமாக சேர்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள். நான் மட்டும் போய் சரி வராது. எப்படி இந்த கலிமாவை நான் உள்ளத்தால் உணர்ந்திருக்கிறேன், உயிரோட்டமாக பார்க்கிறேன். குர்ஆனும் சுன்னாவும் எனக்கு வழிகாட்டுகிற முறைமைகள் வித்தியாசமானது. அந்த முறைமை ஏற்றிருப்பதால் நான் மட்டும் போய் சரி வராது. உன் கடையில நான் பொருள் வாங்கி நான் சாப்பிட்டு இருக்கிறேன், உன் கடையில பொருள் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். 2 பேரும் ஒரே தெருவால் நடந்து போயிருக்கிறோம். 2 பேரும் முகமன் கூறிக்கொண்டிருக்கிறோம், அடிக்கடி சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் பார்க்கக்கூடிய இந்த முகங்கள், இந்த முகங்களை நாளை நரகத்திலே கண்டுவிடக் கூடாது என்கிற எதிர்பார்ப்பு. இது தவிர வேற ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை குறித்து சொல்லுகிறான். அவங்களுக்கு போய்த்து நல்லவர்கள் மீது உபதேசம் செய்வார்கள். சில நேரம் கேட்பார்கள், எப்பா இவருக்கெல்லாம் போய் சொல்றீங்க? சில நேரம் நாங்களே சொல்லுவோம், அதுக்கெல்லாம் புத்தி சொன்னா ஏறுற தலை இல்லை, அப்படி ஏறினா எப்பயோ முன்னேறி வைப்பான். இவெல்லாம் அறிவுரைகள் கேட்கக்கூடிய மனுஷன் கிடையாது. எத்தனை வாட்டி சொல்லி பார்த்து நாங்க தூரமாகிட்டோம், அதனால் நீங்க சொல்லி வேலைக்கு ஆகாது என்ன செய்வார்கள். சில மக்கள் எங்களுக்கு சொல்லுவார்களா இல்லையா? அதே போல சில நல்லவர்களுக்கு சொன்னார்கள், அவங்களுக்கு சொல்லாருங்கப்பா எடுபடாது, இந்த தூதுத்துவம் தலைகளுக்கு ஏறாது, சொல்லாதீர்கள். அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, காலு மஅதுரத்தன் இலா ரப்பிக்கும். நாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அவங்க திருந்தோணுங்கிற 2வது ஆப்ஷன். அல்லாஹ் கிட்ட நான் தப்போம், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்பானே, உனக்கு இதை குறித்த அறிவும் தெளிவும் இருந்தது சொன்னையா அல்லாஹ் தஆலா கேட்பானே, அந்த கேள்விக்கு நான் பதில் தயாரிக்கணுமே. யாரும் நான் சொல்லிட்டேன் என்ற கடமை முடிஞ்சது. லஅல்லஹும் தத்தகூன், ஒருவேளை அவர்கள் தக்வாதாரிகளாக மாறலாம், ஒருவேளை அவர்கள் ஹிதாயத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதை தவிர வேற ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் சொல்லிக் கொண்டே தெரியுமா, ரப்பிடத்தில் நாங்கள் தப்போடும், தப்புறதுக்காக சொல்லிக் கொண்டிருப்போம். எவ்வளவு பெரிய சுமைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய இடர்கள் வந்தாலும், அந்த இடர்களை தாண்டி என்ன செய்யலாம், சொல்லுவோம். காலு மஅதுரத்தன் இலா ரப்பிக்கும். எங்களுடைய ஒரே முடிவு, எங்களுடைய ரப்பிடத்தில் நாங்கள் தப்புவதை தவிர வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது என்று மிக தெளிவாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வாரார், ஒரு பிரச்சனையை கொண்டு வாரார். மர்தத் இப்னு அபி மர்தத் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் நபித்தோழர்கள் சிலரை குறைஷியர்கள் கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, சஹாபாக்களை கைதிகளாக பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப மர்தத் இப்னு அபி மர்தத் என்று சொல்லுகிற நபித்தோழர் அந்த கைதிகளை வெளியே கொண்டு வர பொறுப்பை பாரம் எடுக்கிறார் ரசூலுல்லாஹ் கிட்ட. யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்றேன், இந்த கைதிகளை நான் வெளியே கொண்டு வரேன் சொல்லி போட்டு என்ன செய்றார் என்றால்,
நல்ல பௌர்ணமியான ஒரு இரவு. எப்படி பௌர்ணமி இரவுல ஒரு மனுஷன் நடந்து போனா விளங்குமா விளங்காத? தாராளமாக விளங்கும். நல்ல வெளிச்சமான இரவு. அந்த இரவு நேரம் மர்ஹத் அலி கைதிகளாக பிடிபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களையும் தோள்களில் சுமந்து சுமந்து நினைச்சாங்க, எல்லையை தாண்டி கொண்டு விடுறாங்க. இப்படி பூமிக்கு நோகாத மாதிரி, அதாவது சத்தம் வெளியே கேட்காம மெதுவா நினைச்சாங்க. நடந்து 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 போறாங்க. போனால் ஒரு சுவரனுடைய ஓரம் இவரை நிழல் படுது. சுவர ஓரம் என்ன செய்யுது? இவருடைய நிழல் படுது. நிழல் பட்டால் அங்க இருக்கக்கூடிய கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி வெளியே வாரார். இவரை நிழல் படுது, கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு பெண்மணி வெளியே வாரால். அனாத் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி வெளியே வந்து மர்ஹபன் வ அஹ்லன் யா மர்ஹத், மர்ஹதே உங்கள் வரவு நல்வரவாகட்டும் வாங்கங்கிறான். அந்த இருட்டுல அந்த நிழலில் மர்ஹத் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்ப பார்த்து போட்டு, நிழலை பார்த்து போட்டு கூடாரத்தில் இருந்த பெண்மணி என்ன செய்றா? வெளியே வந்த பேரை சொல்லிக்கிட்டே வெளியே வரலாக, உங்கள் வரவு நல்வரவாகட்டும். எனக்கு தெரியுமா, இன்று இரவு நீங்கள் என்னோடு நேரத்தை கழித்து விட்டு செல்லுங்கள். மர்ஹத் அலிக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு என்றால், அனா என்ற ஹதீஸ்ல வார பெண்மணி. ரெண்டு பேரும் ஜாகிலிய காலத்தில் தோழிகளாக இருந்தாங்க, நண்பர்களாக, காதலர்களாக இருந்தாங்க. காதலர்களாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் இவங்க ஹிஜ்ரத் போறதுக்கு பின்னால இவங்களை கண்டுகொள்ளவே இல்லை. ஜாகிலிய காலத்தில் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், நிறைய தவறுகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தோழர்கள். இந்த பெண்மணி கூப்பிடுறாள், இந்த ராவ் யாரும் இல்லை என்ற கூடாரத்துக்குள்ள என்ன செய், நீ வாண்டு அந்த நிழலை பார்த்து கொண்டு அடையாளம் கண்டு கூப்பிடுறாள் என்றால் எவ்வளவு தூரம் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலான அந்த பிணை பிரிந்து யோசிச்சு பாருங்க. இவங்க சொல்றாங்க, ஹர்ரம் அல்லாஹு ஸினா, என்னத்துக்கு வந்தெல்லாம் சொல்லல, அல்லாஹு தஆலா விபச்சாரத்தை எங்களுக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான். விபச்சாரத்தை ஹராமாக்கி வச்சிருக்கிறான். இரவு நேரம் யாரும் இல்லை, யாருக்கும் தெரியாது, போகிறார்கள். தெரிந்த ஒரு முகம், பழக்கப்பட்ட ஒரு முகம். அந்த நேரத்தில் தங்களை அழைக்கிறார்கள். இந்த நேரம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மனதில் எப்படி இருக்கும்? அந்த தோழர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் எங்களுக்கு விபச்சாரத்தை ஹராமாக்குறான்னு சொல்றாரு. சொன்ன உடனே திரும்ப அழைக்கிறாள், வாழ்வு. மறுபடியும் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்குது. சொன்ன உடனே வந்து கோபம் வந்துச்சு. கோபம் வந்து, யா அஹ்லுல் ஹியாம், கூடாரங்களில் இருக்கக்கூடியவர்களே என்ன செய்யறார்? கூடாரத்தில் தங்கி இருக்கக்கூடிய குறைஷியர்களை சத்தம் போட்டு எழுப்புறாள். எழுப்பி, இங்கே மர்ஹத் இப்னு அபி மர்ஹத் இந்த கூடாரங்களுக்குள் வந்திருக்கிறார் என்று சத்தம் போடுகிறார். மர்ஹத் எல்லாம் சொல்றாங்க. சத்தம் போட்ட உடனே வெளியால கிட்டத்தட்ட 7 அல்லது 8 பேர் வெளியில வராங்க. இவங்களோட கண்ணல படாம நான் ஹந்தமா என்று சொல்லுகிறேன். அன்றைக்கு அரபிகளுக்கு மத்தியில் அறிமுகமான ஒரு சின்ன குட்டியான மலை, ஒரு குகத்துண்டு. நான் என்ன செய்யறேன்? ஓடி போயிட்டு அந்த இடத்தில் நான் ஒளிந்து கொள்கிறேன். இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? தேடி பார்த்துட்டு ஆள் இல்லைன்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த ஒளிந்து இருக்கிற அந்த நேரம் அந்த குகைக்கு மேலால சிறுநீர் கழிப்பார்கள். அந்த சிறுநீர் எல்லாம் என்ன செய்யும்? என்ற உடம்புல படும், தெரிக்கும். சத்தம் போடாமல் அப்படியே நான் அமைதியாக அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அவங்க எல்லாம் தேடி பார்த்து களைச்சி போய் ஆள் இல்லைன்னு போனதுக்கு பின்னாடி நான் திரும்ப போயிட்டு என்ன செஞ்சென்றால், ஒரு தோழரை நான் தூக்குகிறேன். கூடாரத்தில் என்ன செய்கிறேன்? அந்த கைதியாக பிடிபட்டிருக்கிற இடத்திலிருந்து எடுக்கிறேன். என்னை விட பாரவை கூடின ஒரு ஆள், கொஞ்சம் கொளுத்த ஒரு மனுஷன். அவரை தோளில் தூக்கி கொண்டு நான் ரசூலுல்லாஹ் கிட்ட காலையில் பொழுது அடைந்தேன். அடங்கி இரவு நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னேன். சம்பவம் சொல்லி போட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் அனாக்கு இந்த பெண்மணியை கண்டனே, கண்டதிலிருந்து அவட யோசனையாகவே அப்படி மிச்ச நாளைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு பின்னால கண்டது. அவள் கூப்பிட்டால் அந்த நேரம் என்ன, நான் போகல, நான் பொறுப்பெடுத்த பொறுப்பு கடினமான ஒரு பொறுப்பு,
அல்லாஹ் என் மீது ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி நான் வந்துட்டேன். ஆனா எனக்கு என்ன அவட ஞாபகமாக இருக்குது. ஏன்னா அன்றைக்கு அந்த பெண்மணி அனாக்குங்கிற பெண்மணி அழகான பெண்மணியாக அன்றைய சமூகத்துக்கு மத்தியில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசனையா இருக்குது, எனக்கு அவளை திருமணம் முடிச்சு தருவீர்களா? ரசூலுல்லாஹ் எனக்கு அவளை திருமணம் முடிச்சுட்டாங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் பேசல, எதுவும் பதில் சொல்லல. பிறகு என்ன செய்றாங்க என்றால், அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளுகிறான். யா மர்ஹத் அஸ்ஸானி, ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மர்ஹத்தை கூப்பிட்டு சொல்றாங்க, அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா. ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியையோ அல்லது இணை கற்பிக்கக்கூடிய ஒருவரை தவிர வேறு யாரையும் திருமணம் முடிக்க முடியாது என்கிற குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைய வாலிபர்கள், குறிப்பாக இளம் வயதில் இருக்கக்கூடிய சகோதரிகள், இளம் தம்பதியினர், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாம் வாழுகிற இந்த நெருக்கடியான காலத்தில் வேலிகள் எல்லாம் பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிற காலம். சாதாரணமாக வீதிகளில் காணப்படுகிற கண்டுகொள்கிற ஒரு கவர்ச்சிக்கு பின்னால் வாப்பா தேவல்ல, உம்மா தேவல்ல, குடும்பம் தேவல்ல, ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் தேவையில்லை, இந்த குர்ஆன் சுன்னாவும் சொல்லுகிற ஒழுக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த மார்க்கத்துடைய பெருமதிகளே எங்களுக்கு தேவையில்லை என்று குர்ஆனும் சுன்னாவை விட்டு, இந்த மார்க்கத்தை விட்டு, குடும்பத்தினுடைய கௌரவங்களை விட்டு ஓட்டம் பிடிக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகா. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் வெளியே தலகாட்ட முடியாமல் இருக்கிறது, அப்படியே இல்லையா? ஆனால் நாங்கள் கலிமாவை சுமந்திருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற குடும்பங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு என்ன வித்தியாசமான தொடர்புகள், ஆண் பெண் கலப்பு முறைகள் எல்லாம் என்னோடாக வந்து தெரியுமா? முன்னால ஓதி காண்பிச்சோமே, இந்த மார்க்கத்துடைய பெருமதிகள் எங்களுக்கு மத்தியில் தெரியாமல் போனதன் விளைவாக எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஆண்மண் கலப்பு தாராளமாக நடைபெறும். எந்த மதச்சடங்குகளாக இருந்தாலும் நாங்கள் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம், இந்த மார்க்கத்தில் தெளிவாக இருக்கிறோம் என்கிற அடிப்படைகளை எல்லாம் மறந்து அதை நோக்கி ஓட்டம் பிடிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். ஒரு நபித்தோழர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு மனோ இச்சை சார்ந்த பிரச்சனை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டு ஒரு குர்ஆன் வசனம் நியாயமெல்லாம் சொல்லல. யார் ரசூலுல்லாஹ் 5 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், விட்டுக்கலாம் போது மனசு சரியில்லை, அது இல்லை, இது இல்லை, எந்த காரணமும் இல்லை. குர்ஆன் வசனம் இறங்குது, அந்த வசனத்துக்கு அப்படியே தலை சாய்க்கிறார்கள். ஒரு மூமின் அடிப்படை என்ன தெரியுமா? அவ்வப்போது எங்கள் மனசாட்சிகளோடு, எங்கள் செயற்பாடுகளோடு அங்காங்கே என்ன செய்யும், சில குளறுபடிகள் வரும். வந்தா நாங்க ஓடி வரணும். என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் தீர்வு வச்சிருப்பான், எல்லாவற்றுக்கும் தீர்வு வச்சிருப்பான். அந்த தீர்வை நோக்கி ஓடி வந்தால் மாத்திரம்தான் நாம யாரு இந்த கலிமாவை நேசிக்கிறோம் அர்த்தம். யோசிச்சு பாரு. தீர்வுக்கு ஓடி வந்தா கட்டுப்படணும், கட்டுப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹு மக்காவுடைய நேரம் இஸ்லாத்தில் இணைந்து கொள்றாங்க. இஸ்லாத்தில் இணையல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவல் நின்று என்ன செய்றாங்க, அபூ சுஃபியானை அப்படி அழைச்சிட்டு வாராங்க. அழைச்சிட்டு வார நேரம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற நபித்தோழர்கள் என்ன செய்றாங்க, அப்படியே பார்க்குறாங்க. பார்த்து போட்டு சொல்றாங்க, இன்றைக்கு ஒரு குறைஷியருடைய தலைவர் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் நுழைந்து கொள்கிற ஒரு நேரம், இஸ்லாத்துக்கு எதிராக பல போராட்டங்களை சந்தித்த அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்த அபூ சுஃபியான் என்ன செய்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வேண்டி அழைத்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவல் நிக்க என்ன செய்றாங்க, மறைச்சி கொண்டு வந்து வராங்க. கொண்டு வர சூழலை பிலால் எல்லாம் கண்டுட்டாங்க. கண்டுபோட்டு சொல்றாங்க, எங்கட வாள்களில் தப்பி போன தலை, இதுல எங்கட வாள்கள்ல இருந்து தப்பி போன ஒரு தலை என்ன செய்றாங்க, அதை பேசிக் கொள்கிறார்கள். என்றால் அந்த அளவு தூரம் பிலால் எல்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அபூ சுஃபியான் ஊடாக ரலியல்லாஹு அன்ஹு சரியா பாதிக்கப்படுகிறார்கள். இது அபூபக்கர் காதுல கேட்டவன்னு கேட்கிறாங்க. என்றால் குறைசி தலைவர்கள்
ஒரு குறைஷி தலைவர் எங்கள்கிட்ட வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டியா நீங்க அப்படி சொல்றீங்க? எப்படி தலைவர் வாரங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு சமூகத்துல ஒரு சாதாரணமான தொண்டன், சாதாரண ஒரு மனுஷன் ஒரு காபத்துல எங்கள்கிட்ட சேர்றங்கிறது வேற விஷயம். அந்த சமூகம் யாரை நம்பி இருந்ததோ அந்த ஆபத்தான கட்டத்துல தலைவரே வந்து சேர்றங்கிறது இன்னொரு வித்தியாசமான கட்டம். இதுல ரெண்டு விஷயம் நடக்கும். என்ன விஷயம் என்றால், ரசூலுல்லாஹ் மக்காவை முற்றுகையிட்டாங்க என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அன்றைக்கு இருந்த குறைஷியர்கள் ஒவ்வொரு கபீலாக்களும் ஓடி போய்த்து அபூ சுஃபியானோட வீட்டுல வட்டம் பண்ணிட்டாங்க, சுத்திக்கிட்டாங்க, ரவுண்ட் அப் பண்ணி செய்றாங்க. ஏன்னா ஒரு தலைவர் வீட்டுல இருந்தா பாதுகாப்பு கிடைக்குமே. திடீரென்று ஒரு கஜா புயல் அடிக்குது, நாங்க எங்க ஓடுவோம்? இஸ்லாமான கட்டடம் என்றால் கொஞ்சம் அல்லாஹ்வுக்கு போயிட்டு பள்ளிவாசல் கட்டியிருப்பாங்க. வேற கட்டடங்கள்லாம் கொஞ்சம் டவுட்டா இல்லையா, கொஞ்சம் ஓடி போய் என்ன செய்வோம், எங்கேயா பள்ளியில வைத்து பூர்வம் என்று ஓடி வருவாங்க. அந்த பள்ளி எங்களுக்கு பாதுகாப்பை தரும், அந்த மக்கள் எங்களுக்கான ஏதாவது உதவிகள் செய்வார்கள் நம்பிக்கை. அன்றைக்கு ஃபத்ஹு மக்காவுடைய நேரம், மக்கா ஃபுல்லா முற்றுகையிடப்பட்டிருக்கிற நேரம், எல்லா குறைஷியர்களும் ஓடி போய்த்து அபூ சுஃபியானோட வீட்டில் தஞ்சம் அடைந்திருக்கிறார்கள். அவருக்கு வீட்டில் மக்கள் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அவர் கைதியாக பிடிபட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நிற்கிறார். எப்படி இருக்கும் ரசூலுல்லாஹ் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்கட வால்ல மாட்டிக்கலாம் போயிட்டாரே. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கோபத்தில் சொல்லி போட்டாங்க. சொல்லி போட்ட ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இப்படி சொல்லிட்டேன். அவங்களும் பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட இவங்களை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. நம்மகிட்ட ஒரு பெரிய தலைவரை வந்துட்டார், இந்த சாதாரண இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, அவரை பத்தி விமர்சிக்கிறாங்க அடிப்படையில் சொல்ல போறாங்க. ரசூலுல்லாஹ் அகலப்தும், அபூபக்கரே நீங்க அவர்கள் மீது கோவப்பட்டீர்களா? யார் மேல? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த 3 நபித்தோழர்கள் விஷயத்தில் நீங்க கோவப்பட்டீங்களா? அவர்கள் மீது நீங்கள் கோவப்பட்டால் உங்கள் விஷயத்தில் அல்லாஹ் கோவப்படுவான். அவங்க பேசுறது உணர்வுபூர்வமான பிரச்சனை. அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள், சில நேரம் பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து சில ஆதங்கங்கள் வெளியே வரும், அந்த சான்ஸ் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த சான்ஸை கொடுத்தார்கள். மசூத் இஸ்லாமோடு தொடர்பாக இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி வீதியில் ஐயாடி பண்ணிய சில நேரம் என்ன செய்வார்கள், வார நேரத்தில் பலவீனமான ஒரு மனுஷன் வாயிலிருந்து வரும், எங்களை உணவெல்லாம் கிண்டல் அடிச்சீங்க பாருங்களா என்று சில நேரம் சொல்லுவார்கள். அதை வருபவரும் கணக்கெடுக்கப்படாது, ஈக்குவல் செய்யப்படாது, கணக்கெடுக்கப்படாது. ஏன்னால் சாதாரண இயல்பாக மனுஷன் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் அது தவறாக கடந்து போயிடும், அது பெருசுபடுத்திடப்படாது. ஏன்னா இது ஹிதாயத்தோடு தொடர்பான அம்சங்கள். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனே நேர அபூபக்கர் தான் ஓடுறான். ஓடி போயிட்டு கேட்கிறாங்க, நான் சொன்னதில் நீங்க கோவப்பட்டீங்களா? சொன்னதில் நீங்க கோவப்பட்டீங்களா கேட்கிற நேரம், லா நாங்க கோவப்படல, அல்லாஹ் தஆலா உங்கள் பாவத்தை மன்னிப்பானாக துஆ கேட்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாக. இதுதான் மனுஷத்தன்மை. இது மனுஷத்தன்மை. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களில் மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? அவர்கள் குறித்து யாராவது தகவல்கள் சொன்னால் அவங்க செய்வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக, அல்லாஹ்வின் புறத்தில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டுமாக என்றுதான் சில நேரம் பிழையான கருத்துக்களை கூட சரிப்படுத்துறதுக்கு முன்னால் சொல்லுவார்கள். இதுதான் சலப்புகளுடைய வழிமுறை. இதை விட்டு போட்டு என்ன, தொண்டர்களிலிருந்து கத்தி அவன மானத்தை வாங்கி குடும்ப மானத்தை சந்தைக்கு வித்தெல்லாம் எங்கேயும் மார்க்கம் படிச்சு கொடுத்த வரலாறு இஸ்லாத்துல கிடையாது. சில மனிதனுடைய சிந்தனைகளுக்கு வேண்டா வரும், எங்க வரையாது, இஸ்லாத்திலும் கிடையாது. ஒரு சபீல் முஃமினீன் மூமின்கள் பின்பற்றுகிற அந்த வழிமுறையிலும் என்ன கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மன்ஹஜ் ஏற்படுகிற மன்ஹஜ் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅ, இதை நீங்கள் அடியாக நீங்கள் பார்த்தால் அங்கேயும் கிடையாது. என்ன யாரையாவது நையாடி பண்ணி கேலிக்கூத்துக்கு உட்படுத்தித்தான் அந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் எந்த தேவையும் இங்க கிடையாது. அது யாருக்கு தெரியுமா? தங்களுக்கான ஒரு வட்டத்தை உருவாக்குகிற, தங்கள் அறிவில் மற்றும் உத்தரவாதம் என்று நம்புகிற அவர்களுக்கு பின்னால ஓடும். அதற்காக வேண்டி எத்தனை சஹாபாக்களையும் பழிவுறுத்த தயங்க மாட்டார்கள். எங்க மீது ஒரு சின்ன குற்றச்சாட்டு வைப்பாங்க, என்னென்றால் குர்ஆன் சுன்னா விட்டு போட்டு சஹாபாக்களை பின்பற்ற சொல்றாங்க. அப்படிங்க சொல்லிக்கிறீங்களா? இல்லை, சரியா? அது எதை சொல்றாங்க என்றால், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு சில செய்திகள் நேரடியாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறார் அல்லது ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமான கேள்விகள் எழுகிற நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு 4 பேர் 4 விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. எப்படி
4 பேர் 4 விதமான கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள். இப்ப என்ன செய்யறது என்றால் நம்ம அறிவாளியை காட்டுறதுக்காக வேண்டி இந்த 4 பேரையும் என்ன செய்யறது அப்படியே கீழே தள்ளி போட்டு நம்ம பெரிய ஆய்வாளர்கள் காட்டுவார்கள். இதை நல்லா புரிஞ்சு கொள்ள தெரியுமா? இந்த 4 கருத்துக்களில் 4 கருத்தை நம்ம பார்க்கணும். பார்த்து இந்த 4 பேர்ல யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும். எப்படி? அதுக்காக இந்த 3 பேரும் மோசமா யோசிச்சுட்டாங்க என்ன செய்யலாது? இந்த 3 பேரையும் அப்படி மிக பலவீனமான மனிதர்களாக காட்ட வரப்படாது. இவங்க 3 பேரும் ஆசை என்னென்றால் நம்மளும் என்ன இவங்களை இந்த ஹிதாயத்துக்குள்ள வச்சுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் இருக்கக்கூடிய குர்ஆன் சுன்னா அறிவை வச்சு சொல்லியிருப்பார்கள். சில நேரம் என்ன அது இவர்களுக்கு கிடைக்காம இருந்த ஒரு தகவலாக கூட இருந்திருக்கலாம். அவர்களை குறித்து நல்ல நம்பிக்கை என்ற 4 பேர்ல யாருடைய கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கு என்று வரவன்மை ஒழிய 4 பேரையும் தட்டி போட்டு 1400 வருஷத்துக்கு பின்னால் யாரோ ஒரு தடவை தலையில வருதுன்னு போட்டு அவரை பெரிய ஆளத்துக்கு விரும்புறாங்க. இதுதான் இந்த மன்ஹஜில் இருக்கிற மிக சிறப்பு அம்சங்கிறத புரிஞ்சு கொள்ளும். என்றால் அவங்கள் உத்தரவாதப்படுத்தப்பட்டவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ்வுடைய தூதர் 3 நூற்றாண்டுகளே என்ன சொன்னாங்க? பரக்கத்து பொருந்திய நூற்றாண்டுகளாக ஹைருல் கர்ன் என்று சொன்னார்கள். சிறந்த நூற்றாண்டு என்றார்கள். அவங்களுக்கு ஒரு ஒத்தண்டிக் இருக்குது, அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. அதுக்கு பின்னால யாருக்கும் நம்பகத்தன்மை கிடையாது. ஆய்வாளர்களாக இருக்கலாம், பேச்சாளர்களாக இருக்கலாம், தகவல்களை சேகரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனா ஒத்தண்டிக் இல்லை. கலாவலை கொள்ளணும். அப்ப நாங்க எங்களுக்கு சேஃப் என்றால் யாருக்கு நம்பகத்தன்மை என்று குர்ஆனும் சுன்னாவும் அவளுக்கு லேபல் கொடுக்குதோ, லேபல் கொடுத்தவர்களிடத்தில் யார் குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துட்டு போறதுல எங்களுக்கு என்ன எந்த விதமான தவறும் கிடையாது, பிழையும் கிடையாது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாமியர்கள் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கருத்தை சில சஹாபாக்கள் எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்வாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எங்கள் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம் தான் ஜுலைபிபி என்று சொல்கிற ஒரு சஹாபி. இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு வாலிபர்களும் படிக்க வேண்டிய ஒரு வரலாறு, ஒவ்வொரு பெண்மணிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. ஜுலைபிபி என்கிற ஒரு சஹாபி இருந்தார். அவரை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற நேரத்தில் எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னால், அவருடைய ஆடையில் கிளிறதுக்கு இறங்கிருக்க இப்படி ஆடைகள் எல்லாம் தச்சு தச்சு தான் என்ன செஞ்சுவாரு, அண்டை போட்டு கொடுத்தா உடுப்புடுத்திப்பார். இன்ன பத்தினி ஜாரியும் ரசூலுல்லாஹி சொல்வார்கள், என்னுடைய வயிறு அல்லாஹ்வுடைய தூதரே பசியால் நிரம்பி இருக்குது. எப்படி? என் வயிறு பசியால் நிரம்பி இருக்குது. அல்லாஹ்வுடைய வீட்டை தவிர எனக்கு வேறு வீடு கிடையாது. ரசூலுல்லாஹி வீட்டுல அல்லாஹ் பள்ளிவாசல் தங்குற ஒரு திண்ணை தோழர், பசியால் தந்த காலத்தை கடத்திய ஒரு தோழர், மாற்று ஆடை இல்லாத ஆடைகளோடு இருந்த ஒரு தோழர். அது மட்டுமல்ல, முகம்மிமா ஹதீஸ் இருந்தால் கொஞ்சம் முகம் அசிங்கமானது. அதாவது என்ன, முகத்தோற்றம் கொஞ்சம் என்ன சொல்லலாம், அவ்வளவு பெரிய ஒரு முகத்தோற்றம் இல்லாத ஒரு நபித்தோழர். சரியா? இவர் ரசூலுல்லாஹி கிட்ட ஒரு முறை வாரனா அல்லாஹ்வுக்கு கேட்கிறாங்க, ஜுலைபிபி கல்யாணம் முடிக்கிற ஐடியா இல்லையா, என்ன திருமணம் முடிக்கிற ஐடியா இல்லையான்னு கேட்கிறாங்க. இவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இவ்வளவு கோலத்தில் இருக்கிறேன், ஒரு அசிங்கமான தோற்றம், கிழிந்த ஆடை, ஒரு நிறைய பசி இருக்கிறதுக்கு வீடு இல்லை, எனக்கு எவனாவது கொண்டு தருவான. அவங்க நியாயத்தை சொன்னாங்க. இன்றைக்கு அப்படித்தானே, தொழில் சீராக்கள் கூட ஒரு பிள்ளை எடுத்து திருமணம் முடிச்சு வாழ்க்கை கொண்டு போறது கஷ்டம் என்று யோசிக்கிற காலம். அதே நேரம் சீதனத்துக்கு பின்னால ஓடக்கூடிய ஆக்களோட புரிஞ்சு கொள்ளணும். ஒரு செய்திக்கான பதிவு செய்யறேன், என்ன செய்யணும், மகர் கொடுத்து முடிக்கணும். 1001 ரூபா 501 ரூபாலாம் செல்லுபடி ஆகாது. எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு மகர் கொடுக்கணும்? பெண் கேட்கிற தொகையை கொடுக்கணும். ஆனா குர்ஆன் ஒரு செய்தியை சொல்லுது, என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அரச மாளிகையில் இறங்கி வந்து ஆடு மேய்ச்சாங்க தானே. ஆடு 2 வருஷம் ஆடு மேய்க்கிறாங்க. எதுக்கு ஆடு மேய்ச்சாங்க? கல்யாணம் முடிக்க மகர் தொகையாக ஆடு மேய்த்தார்கள். எவ்வளோ மகர் தொகையாக 2 வருஷம் ஆடு மேய்ச்சி கொடுத்து போட்டா கல்யாணம் முடிக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு மனுஷன் வாழ்வாரத்தை யோசிங்க பாபம்,
இப்போ இந்தியாவுடைய வருமானத்துல ஒரு மனுஷன் மாத சம்பளம் எவ்வளவு? சாதாரணமாக குடும்பத்தை கொண்டு போறதுக்கு 15,000 போதுமா? கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுவாரு, 20,000. சரியா? ஏன்னா 20,000 ஒரு மாச சம்பளம். நம்ம ஒரு 10 ஆடு 20 ஆடு வாங்கி விட்டு ஒருத்தர் மேய்க்க விட்டா என்ன செய்வோம்? அவனுக்கு 20,000 சம்பளம் கொடுக்கணும். 24 மாசம் 20,000 பெருக்குங்க பாப்போம். சொல்லு 48 4,80,000. அன்றைக்கு உதாரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் 4,80,000 போட்டு மௌலை சொன்னார் சொல்லாதீங்க, தகவலுக்காக எல்லாத்தையும் அந்த ஹைலைட் பண்ணியே சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. சரியா? அப்ப அன்றைக்கு 4,80,000 இன்றைக்கு ஒரு வாலிபன் தலையில் எழுதும் தெரியுமா? நான் 5 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்கணும். அன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 வருஷம் வேலை செஞ்சு போட்டு அந்த வேலை கூலியத்தான் மகராக கொடுத்தார்கள் என்றால் இன்னைக்கு என்ன செய்யணும்? கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் மகர் கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஆம்பளை என்ன செய்யணும்? வளரணும். ரசூலுல்லாஹ்வுடைய பட்டத்தில் இளவரசி யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய ஈர கொழுந்துன்னு சொன்னாங்க. ஃபாத்திமா ரலிக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அலியை கூப்பிட்டு கேட்டாங்க, வீட்டு வேலை முடிஞ்சான்னு கேட்டாங்க. என்ன என்ன மகளை திருமணம் முடிச்சுட்டாருக்கு வீட்டு வேலை முடிஞ்சுதாங்க. அலில்லாஹு இதுஹீர் என்கிற மரத்தை கொண்டு போய் செய்றாங்க, வெட்டிட்டு போய் சந்தையில விற்று போட்டு அதை அந்த வரக்கூடிய பணத்தை கொண்டு வந்து வீடு கட்டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மதீனாவுடைய சாம்ராஜ்யத்துடைய அதிபதி தனக்கு 9 மனைவி இருக்கிற நேரம் 9 மனைவிக்கு சொந்தமா வீடு கொடுத்த ரசூலுல்லாஹ். இன்றைக்கு என்ன செய்யறோம்? மாமியா விட்டு சொத்துக்கு பின்னால ஓடுவதும், சிலர் பெண்கள் தங்களோட பிள்ளைகள் பெருசா படிச்சிருக்காங்க வேண்டி மிகப்பெரிய கௌரி கொடுத்து முடிக்கணும் என்று ஆசைப்படுகிற தாய்மார்களும் மிக கவனம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். மிகப்பெரிய சீதனத்தோடு இருக்கணும். ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்று படிப்பின வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆடு மேய்ச்சி மகர் சேர்க்கலுமாக இருந்தால், அழிவில்லாதவர்களுக்கு விறகுகளை சுமந்து கொண்டு தன் மனைவிக்கு வீடு கட்டலுமாக இருந்தால், நான் ஒரு ஆண்மகன், நான் ஒரு மனைவியை வீட்டுக்கு கொண்டு வரணுமாக இருந்தால் எனக்கு என்ன செய்யணும்? அவளுடைய நான் மௌத்தா போனதுக்கு பின்னால அவருடைய குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு மகரை கொடுத்து முடிக்கணும். இந்த உணவு என்ன செய்யணும்? கட்டாயம் வரணும். இந்த மார்க்கத்தில் நாம என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ள போகிற மிக முக்கியமான விஷயம். சரியா? இது ஒரு பகுதி. அப்ப ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்கடா, ரசூலுல்லாஹ் சொன்னோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? இந்த வீட்டுக்கு போங்க. எங்க ஒரு வீட்டை சொல்லி இந்த வீட்டுக்கு போங்க, இந்த வீட்டுக்கு போய் நான் சொன்ன பொண்ணு கேளுங்கண்டாங்க. ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வீட்டை கட்டி ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. உங்களோட வீட்டுல பொண்ணு இருக்குதா, திருமணம் முடிக்கன்னு கேட்கிறாங்க. அப்படி பொண்ணு இருக்குதா, திருமணம் முடிக்காது. அப்போ அந்த வீட்டுக்கார ஆட்கள் எல்லாம் இந்த மனுஷன் எப்படி வந்து நிற்கிறாரு, அவரே அவரை பத்தி சொல்லிட்டாரு தானே. ஜுலைபி ரலியே தான் யாருங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு யாரும் பொண்ணு தருவாங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்யறாங்க? போயிட்டு இந்த ஊர்ல என்ன செய்யுங்க, போயிட்டு கேளுங்க, நான் சொன்னேன்னு கேளுங்கிறாங்க. அப்ப ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு தட்டி கேட்கிறாங்க. வீட்டுல யாரும் விருப்பப்படுற மாதிரி இல்லை. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டு இந்த பெண்மணி தன்னுடைய பெற்றோர் அழைத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி இருந்தால், எப்படி இதான் ரசூலுல்லாஹ் நேசிக்கணுங்கிறது ஹிதாயத்தில் உள்ள ஸ்பெஷல். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி இருப்பார்கள் என்று இருந்தால் அந்த தூதர் நிறைய நலவுகளை நாடித்தான் சொல்லி இருப்பார். அதனால நான் திருமணம் முடிக்க தயார் என்கிற செய்தியை சொல்லி அனுப்புங்க. சுப்ஹானல்லாஹ். இதான் ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன். என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா? அதுல ஏதோ நலவிருக்கும். இந்த காலத்தில் எனக்கு மவுசு கிடைக்குமா கிடைக்காதா என்று புத்திய போட்டெல்லாம் யோசிக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை அதுவும் என்ன வகியாக சொல்லி அனுப்பல. நான் சொல்லணும் இது கேளுங்கிறாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் அனுப்பிட்டாங்க என்பதற்காக என்ன செய்றாங்க? கேட்டு போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் மாற்றீடாக மாறுதல் பண்ண மாட்டேன், நான் திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த செய்தி ஓடி போயிட்டு ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்ன உடனே அல்லாஹும்ம சுப்ப அலைஹில் கைர ஸப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நலவை நாடுவானாக. எப்படி அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய அனைத்து விஷயங்களிலேயும் நலவை நாடுவானாக என்று கேட்டுவிட்டு அந்த பெண்ணுக்கு வலா தஜ்அல் ஐஷஹா கத்தா, அவளுக்கு எந்த விதமான சோதனைகளும் கெடுதிகளும் வராமல் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணை பாதுகாப்பானாக ரசூலுல்லாஹ் செய்றாங்க, துஆ கேட்கிறாங்க. திருமணம் முடிஞ்சிச்சு. திருமணம் முடிஞ்சு கையோட
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடுறாங்க. நாங்கள் என்ன செய்வோம்? இவ்வளோ காலம் கடந்தோம், ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு அதை விட்டு போட்டு எவனாவது போவானா? என்ன போனால் பொண்ணும் கிடைக்காது, யோசிக்கிற காலம். அன்றைக்கு அந்த சஹாபி என்ன செய்கிறார் என்றால், எவ்வளவு பெரிய வாய்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்படுத்தி தந்திருந்தாலும் இந்த வாய்ப்புக்கு அடுத்தபடியாகத்தான், இந்த வாய்ப்பு என்பது இந்த மார்க்கத்துக்கு அடுத்தபடிதான். கலிமத்துல்லாஹில் உல்யா, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை உயர்த்துவதை தவிர எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒன்றும் நத்திங். அந்த வாழ்க்கை என்ன எனக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வருகிறார்கள், போகிறார்கள். அந்த யுத்தகலம் முடிஞ்சதுக்கு பின்னால சஹாபாக்களை பார்த்து முஸ்லிம்கள் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, ஷஹீதாக்கப்பட்ட எல்லா ஷஹீதுகளையும் நீங்கள் அடையாளம் கொண்டு விட்டீர்களா? எல்லோரையும் நீங்கள் அடையாளம் கொண்டு விட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தோழர்களாக கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தராக சஹாபாக்கள் ஆம் ஆம் ஆம்னு சொல்லிக்கிட்டே வராங்க. கடைசியாக கேட்கிறாங்க, ஜுலைபீபியை பார்த்தீங்களா? யார? ஜுலைபீபியை பார்த்தீங்களான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் திரும்ப போறாங்க, திரும்ப போய் தேடி பார்க்கிறார்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை சுத்தி 7 அல்லது 8 பேர், 7 அல்லது 8 காவிர்கள் அந்த இடத்தில் ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுவாக கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார்கள். நடுவுல ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கிறார்கள். 7 பேரோடு போராட்டம் நடத்தி அந்த 7 பேரையும் கொலை செய்து போட்டு அவரும் என்ன செய்கிறார்கள்? ஷஹீதாக அந்த இடத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜுலைபீப் ஷஹீதாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். பெய்த்து ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்படி தூக்கி அவருடைய தலை, அவர் முழு உடம்பும் ரசூலுல்லாஹ்வுடைய கை கீழே, அதாவது கட்டிலை போல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அப்படி தாங்கி பிடிச்சு கொண்டு சொன்னார்கள், ஹாதா மின்னி வ அன மின்ஹு, ஹாதா மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபீபி தான் என்னில் உள்ள ஆள், நான் அவரில் உள்ள ஆள். நான் ரசூலுல்லாஹ். ஜுலைபீபி என்னில் உள்ள ஆள், நான் அவரில் உள்ள ஆள். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தொடர்ந்து 3 தடவைகள் சொல்லுகிறார்கள். சொல்லி அப்படியே அணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மரணமாக நானும் இருந்திருக்க கூடாதா என்று சொல்லுகிறார். இந்த மௌத்தா நான் இருந்திருக்கப்படாதா என்று ஆசைப்பட்டார்கள் என்றால், இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மார்க்கம் தான் பெருசு என்று யோசித்தார்கள். கிடைக்கப்பட்ட ஆபாசத்தை நோக்கி ஓடல்ல, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை என்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அதை குறித்து யோசிக்கல. எவ்வளோ சந்தர்ப்பங்களும் சஹாபாக்களுக்கு கிடைச்சது. தன்னுடைய பிரஸ்டேஜை கூட விட்டு கொடுத்து போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய்த்து சாதாரண தோழர்களிடத்தில் மார்க்கம் தான் பெருசு, மானமெல்லாம் அடுத்தது என்ற அடிப்படையில் ஓடி போய்த்து வந்தார்கள் என்றால், இந்த கலிமா என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 7 விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கிறோம். அந்த 7ஐயும் பட்டியல்படுத்தி பாருங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு இந்த மவுசுங்கிற ஒரு பகுதி, இந்த மார்க்கத்தில் இருப்பதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமதி என்னங்கிற பகுதி, இந்த மார்க்கத்தை எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய சஹாபாக்கள் தியாகம், மார்க்கத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவ்வப்போது எங்களுடைய மனசாட்சிகள் ஊசலாடிய விஷயங்களின் போது இந்த மார்க்கத்துக்கு எப்படி நாங்கள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் எவ்வளவு சுகமோகமான வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்தாலும் குர்ஆனும் சுன்னாவும் தான் எங்களுடைய அடிப்படை என்கிற உணர்வுகளோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த நாட்டுடைய கடைசி நேரம், நான் நினைக்கிறேன் கடைசி நிறைய தெரியாது, சரியா? கடைசியா கேட்க வேண்டிய கடமைக்கு தானே. அதனால் உங்களுடைய வளம் இந்த உபய் இப்னு கஅப் என்று சொல்லப்படுகிற இந்த கலாபுரம், அதே போல ஜாமியா புஷ்ரா என்று சொல்லப்படுகிற இந்த 2 வளமும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்தியா வருகிற நேரம் இந்த 2 கலாபுரங்களும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும். அது உங்களுடைய முழுமையான பங்களிப்போடு ஏண்ட ப்ராப்பர்ட்டி என்ற உணர்வோடு வளர்க்கப்படணும். ஏனென்றால் 30 வருஷ வரலாறுகளை தொடுகிற ஜாமியா புஷ்ரா 30 வருஷம் எங்களோட வீட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பாபா. வரும் இடமாக இருந்திருக்கும், 4 தூணோடு எழுப்பியிருப்போம், அது பிறகு 8 தூணாக மாறி இருக்கும், ஒரு ஸ்லப்பை போட்டிருப்போம், அதுக்கு மேலே ஒரு தட்டை வசதி இருப்போம், கீழே என்ன ஒரு 3 பெட்ரூம், ஏதோ படிமுறையாக 30 வருடத்தில் அந்த இடமே வித்தியாசமாக மாற்றப்பட்டு சில நேரம் ஒரு பெலச போல கூட என்ன செஞ்சிருப்போம், எங்களோட முயற்சியால் கட்டியிருப்போம் என்றால் அது எங்களுக்கு சொந்தம் இல்லாத வீட்டு. அப்படி அந்த வீடு எங்களுக்கு சொந்தமா? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், உசுறு போன அடுத்த நாள் வெளியே போட்டுருவாங்க.
இதே பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கண்டா கட்டினவர் வெளியில ஒரு திண்ணையில தான் கட்டில போட்டு கொடுத்திருப்பாங்க, நீங்க தூங்குங்க. 60 வயசுக்கு போற கட்டில நிம்மதியா படுத்த வாப்பா மாதிரி இருக்கீங்களா யாராவது? பேசுங்க. 60 வயசுக்கு போற நிம்மதியா என்ன செய்யறோம்? எங்களை வீட்டுக்குள்ள நல்ல ராகத்தா தான் தூங்கி கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் பேர பிள்ளைன்னு வந்தா என்ன திண்ணைகளை பார்த்து பார்த்து போயிடும். அவன் நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல கூட உசுரோடு வாழ்ற காலம் கூட என்ன அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் போய்விடும். மாஸ்டர் பெட்ரூம் என்ன அழகாக கட்டியிருப்போம். பிள்ளைகள் வளர்ந்த உடனே நாங்கள் கீழ் இல்லை என்ன செய்வோம், யாருக்கா சேவண்டு கொடுத்த ரூம்ல தங்கி இருக்கிறது தான் எங்களோட வாழ்க்கை. இது எங்களோட வீட்டுக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்றால் அல்லாஹு தாலா பள்ளிவாசல் தொடர்பாக சொல்கிற நேரம் நீங்க ஒரு வீட்டை உங்களுக்கு கட்டுறீங்கிற அமர்வை. ஒருத்தன் ஒரு பள்ளிவாசல் கட்ட உதவுறான் என்றால் அவனுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு என்றால் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நான் இஹ்லாஸாக செஞ்சா சொர்க்கத்துல எனக்கு வீடுனா நான் சொர்க்கம் போய் கன்ஃபார்மே. எப்படி சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டுறங்கிறது என்ன அர்த்தம்? நான் சொர்க்கம் பெய்தங்கிற கன்ஃபார்ம். அதனால என்ன செய்ய காசை கொடுத்து போட்டு சொர்க்கத்துல இருக்கிற தொழாம இருக்கிறாங்க. ஏன் சொல்றோம் என்றால் அந்த ரசூலுல்லாஹ் அந்த ஆர்வத்தை ஊட்டுறாங்க. அவர் தான் சொர்க்கத்துல வீடு வேணும் காசு கொடுத்த ஒரு ஆள் பாவம் செய்வானா? ஏன்னா தாகத் பரிசு அது தலைக்குள்ள வருமாக இருந்தால் பாவத்தோட்டு தூரமாகிவான். அதுக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டல்கள் தான். அதனால என்ன செய்வோம், எனக்கு மத்தியில அந்த உபய் இப்னு கஅப் மறந்துடப்படாது. நான் மறந்தாலும் இது உபய் இப்னு கஅப் ஜாமியா புஸ்ரா என்று சொல்லப்படுகிற 2 கலாபுடங்களும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அது இருக்கிற இடத்திலிருந்து நல்ல உயர்ந்த இடமா கட்டடத்திலையும் கல்வியிலையும் அறிவிலையும் ஒழுக்கத்திலையும் இங்கே சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இது நல்ல இடம் என்று சான்று பகரக்கூடிய அளவுக்கு அது நல்ல விசாலமாக வளர்வதற்கான உங்களுடைய முழுமையான பங்களிப்புகளும் பிரார்த்தனைகளும், அதே நேரத்தில் இது எந்த ப்ராப்பர்ட்டி என்கிற உணர்வோடு அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு மத்தியில் கண்டிப்பாக வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதருக்கும் அருள்பாலிக்கு போதுமானவன். ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு